தற்போது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் இதயத்துல்லா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவர் பல்வேறு கருத்துக்களை கூறி வந்திருந்தார். இப்போது அவர் கூறிய கருத்துக்களில் பல்வேறு நிறுவனங்கள் நாடு முழுவதும் கருத்து கணிப்புகளை தொடர்ந்து நடத்தி வந்த சூழ்நிலையில் இந்த கருத்து கணிப்பு முடிவுகளுக்கு மாறாக அங்கு சத்தியம் டிவியின் கருத்து கணிப்பில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் 225க்கும் மேற்பட்ட இடங்களில் காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக வெற்றி பெறும் என்றும் 285 என்ற அறுதி பெரும்பான்மையை தாண்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற கருத்து கணிப்பை வெளியிட்டோம். இப்போ இதயத்துல்லா சார் எல்லா கருத்து கணிப்புகள் மற்றும் வாக்கு கணிப்புகள் ஆகிய எக்ஸிட் போல் அனைத்தையும் பார்த்திருப்பார்கள். இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தொடர்பாகவும் மக்களின் வாக்களிப்பு தொடர்பாகவும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இந்த நேரத்தில் சத்தியம் தொலைக்காட்சியுடைய கருத்து கணிப்பை பாராட்டுகின்றேன். ஏனென்றால் இந்தியா முழுதும் கோடி மீடியா என்று சொல்லக்கூடிய மீடியா என்று சொன்னாலே அது மோடியாவா என்று கேட்கக்கூடிய அளவிலே இருந்த அந்த மீடியாக்கள் எல்லாம் 360 இடங்களில் இருந்து 400 இடங்களை பாஜக வெல்லும் என்ற நிலையிலே தமிழ்நாட்டிலே அதுவும் இந்தியாவிலே சத்தியம் டிவி போன்ற ஒரு முக்கியமான சேனல் 225 285 இடங்களை பெறும் என்று சொன்னது உள்ளபடியே ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு, ஒரு சரியான முடிவு. அதை நான் பாராட்டுகின்றேன். அதே நேரத்திலே காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி இன்னும் சிறப்பாக செயல்பட்டிருக்க முடியும். சில காரியங்களை நாங்களும் செய்ய தவறிவிட்டோம். அதே அஸ்ஸாமிலே ஏஐயுடிஎஃப் என்ற ஒரு கட்சி ஏற்கனவே காங்கிரஸோடு கூட்டணி வச்ச பொழுதெல்லாம் அஸ்ஸாமிலே முழுமையான வெற்றி பெற்றது. அந்த கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கலாம். அதன் தலைவரை நான் டெல்லியிலே சந்தித்து அந்த தகவலை எங்கள் மேலிடத்துக்கு சொன்னேன். ஆனால் அதில் கொஞ்சம் மெத்தனமாக இருந்து விட்டார்கள். அதே போன்று அஜித் ஜோகி அவருடைய கட்சி சத்தீஸ்கரில் இருக்கிறது. அந்த கட்சியினுடைய தலைவரும் அந்த தலைவருடைய தாயாரும் எனக்கு மிக வேண்டியவர்கள். அவர்களை பார்த்து நான் பேசும் பொழுது நாங்கள் காங்கிரஸோடு கூட்டணி வைக்க தயாராக இருந்தோம் என்று சொன்னார்கள். அவர்களை இணைத்திருக்கலாம். அதே போன்று உவைசியுடைய தந்தை ஏற்கனவே காங்கிரசுடன் கூட்டணி இருந்த காலமெல்லாம் ஆந்திராவிலே காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. சமீப காலமாக 2 தேர்தலிலே உவைசி காங்கிரசுக்கும் எதிராக இருக்க ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவர் உடன்பாட்டுக்கு வந்திருந்தால் கிடைத்திருக்கும். தமிழக முதல்வர் 3 விஷயங்களை சொன்னார். 1 கூட்டணி, 2வது தொகுதி உடன்பாடு, 3வது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பது. இதில் சில மாநிலங்களிலே இதை செய்திருந்தால் கடந்த ராஜஸ்தானில் இப்பொழுது நாங்கள் அதிக இடங்களை பெற்றிருக்கிறோம். அதே நேரத்தில் சட்டமன்றத்திலே நாங்கள் வீழ்ச்சி அடைந்தோம். காரணம் அங்கே கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு கூட கூட்டணி இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அதுபோன்று இந்தியா கூட்டணி எதிர்காலத்திலாவது எல்லா சிறு சிறு கட்சிகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். இன்னும் சொல்ல போனால் திரு சந்திரபாபு நாயுடு கூட காங்கிரஸோடு கூட்டணி வைப்பதற்கு தயாராக ஒரு கட்டத்தில் இருந்தார். பிறகுதான் அவர் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தார். நிதிஷ்குமார் கதையும் நமக்கு தெரியும். ஆக இந்தியா கூட்டணி எதிர்காலத்திலாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போன்றோ அல்லது திரு ராகுல் காந்தி அவர்கள் விரும்பியதை போன்றோ தொகுதி உடன்பாடுகள் வைத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஏன் பிஎஸ்பியோட மாயாவதியோடு கூட கூட்டணி வைத்த கட்சி தான் இந்த கட்சி. அங்க அவர்களோடு சில சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்திருக்கலாம். இன்றைக்கு இந்தியாவிலே 300க்கும் அதிகமான இடங்களிலே காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்று பாஜகவை தோற்கடித்திருக்கும். இன்னும் நேரம் இருக்கிறது. 20 விழுக்காடு வாக்குகள் எண்ணப்படக்கூடிய ஒரு சூழலிலே காங்கிரஸ் கூட்டணி நிச்சயமாக பலம் பெறும், வெற்றி பெறும், அது ஆட்சி அமைக்கும் என்று இந்த நேரத்தில் சத்தியம் டிவி வாயிலாக நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே சார். இதயத்துல்லா சார், தற்போது கடைசியாக ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட. நன்றி. கர்நாடக மாநில டெல்லி மற்றும் இந்த ஜார்க்கண்டில் அமலாக்கத்துறை சார்பாக அந்த முதலமைச்சர்களே கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் இந்த 2 மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியே அதிக இடங்களில் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? உங்களுக்கு ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சரை மிரட்டிவிட்டால் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி மற்றவர்களும் ஒன்றிய அரசுக்கு பயப்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அதுதான் ஜார்க்கண்டிலும் டெல்லியிலும் ஏற்பட்டது. கர்நாடகத்தை பொறுத்தவரை அங்கே மதம் கொஞ்சம் வேலை செய்தது. உங்களுக்கு தெரியும், வடக்கு கன்னடா முழுதும் அங்கே ஒரு மத அபிமானம் உண்டு. அதை கூட இந்த முறை நாங்கள்
கடந்த முறை ஒரு இடம் எடுத்த நாங்கள் இப்பொழுது 9-10 இடங்களை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் இது காங்கிரஸ் கட்சி அங்கே கடுமையாக வேலை செய்திருக்கிறது. இருந்தாலும் கூட அந்த மத ஒரு வெறியை வட கன்னடத்திலே உடைக்க வேண்டிய கடமையும் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறதற்கு, அது மட்டுமல்ல ஊழல் பெருச்சாளிகள் என்று சொல்ல கூடிய ரெட்டி சகோதரர்களை இந்த முறை பாஜக தன்னோடு இணைத்து கொண்டது அவர்களுக்கு ஒரு சில தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் கிடைத்தது. ஏற்கனவே நீங்கள் திரு ஜவாஹிருல்லாவிடம் கேட்ட கேள்விதான், அதற்கான பதில்தான் இது.